أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. சத்தமே காணோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் இஷாவுடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜ் பயணம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவிற்கு வந்து அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் அங்கிருந்து வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணத்திற்கு பேர் இஸ்ரா மிஅராஜ். பேர் என்ன? இஸ்ரா மிஅராஜ். ஒரே பயணத்துக்கு 2 பேர். ஒரே பயணத்துக்கு எத்தனை பேருங்க? 2 பேர். ஏன் 2 பேர் தெரியுமா? ஏன் 2 பேர்? இரவில் நடந்த பயணம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இஸ்ரா. இரவில் நடந்த பயணத்தை குறிக்கிறதுக்கு பேர் என்னது? இஸ்ரா. வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டதற்கு பேர் மிஅராஜ். புரியுதுங்களா? அதனால தான் அதுக்கு பேர் இஸ்ரா வ மிஅராஜ் அப்படின்னு பேர் சொல்லப்படுது. அல்லாஹ் குர்ஆனில் பனி இஸ்ராயில் அப்படிங்கிற 17வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சுபஹானல்லதி அஸ்ராபி அப்திஹி. கூட்டிகிட்டு போனவன் யாருன்னு சொல்கிறான். கூட்டிகிட்டு போனது யார்?
யாருங்க? அல்லாஹ் தானே கூட்டு போனா? அல்லாஹ் சொல்லி தானேங்க கூட்டு போனாங்க. பயணம் ஏற்பாடு செஞ்சது யார்? அல்லாஹ். சுபஹான் அல்லதி, பரிசுத்தமானவன். ஒருத்தன் பரிசுத்தமானவன். அவன் யார்? அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், ஒரே இரவில் தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கொண்டு சென்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தில் கூட்டிகிட்டு போனது யாருங்க? யார்? சத்தமாக தான் சொல்லுங்க, அவ்வளோ டவுட்டுன்னு. அல்லாஹ் தான் கூப்பிட்டு போனான். கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணால், வாகனத்தை ஏற்பாடு பண்ணால், எல்லாம் செஞ்சான். ஆனால் அந்த நிகழ்வை நடத்தியது யார்? அல்லாஹ் தான். ஒரு இரவில் நடந்த பயணம். அன்னைக்கு அந்த சூழலில் ஒரே இரவில் அப்படி ஒரு பயணம் மேற்கொள்ள முடியுமானா முடியாது. ஒரே இரவில் அங்கிருந்து அக்ஸாவுக்கு போகிறது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாத்தியப்படுத்தி காட்டினான். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வானத்தின் பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்தியும் கொண்டு போனான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விண்ணுலக பயணம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த ஒரு பயணம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் மேற்கொள்வதற்கு நிறைய காரணம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நபித்துவத்துடைய 10ஆம் ஆண்டிலிருந்து நிறைய சிரமங்களை என்ன செஞ்சாங்க? அனுபவித்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக, அதே போல் அவருடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் பல அற்புதங்களை அல்லாஹுடைய தூதருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் அமைக்கப்பட்டது தான் என்ன பயணங்க? இஸ்ரா மிஅராஜ் பயணம். சரிங்களா? இப்போ இஸ்ரானா என்னது? இரவு. மிஅராஜ்னா உயர்த்தி போகிற பயணம். சரிங்களா? இப்போ இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு இரவில் எவ்வளோ வேகமாக வேண்டுமானாலும் போகக்கூடிய வாகனங்கள்லாம் என்ன செஞ்சு வந்துருச்சு. அப்படி தானே? அதாவது ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இன்றைக்கி ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் அனுப்பக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி இஸ்ரா மிஅராஜ் பயணம் அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்று சொல்லக்கூடிய அளவுக்கான சூழல்கள் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அன்றைக்கு அதிகபட்சமான வாகனம்ங்கிறது என்னதுதாங்க? குதிரை தான். ஒரு வேகமாக செல்லக்கூடிய குதிரை மட்டும்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாகனம். அதனால தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் குதிரையை பற்றியும் ஒட்டகத்தை பற்றியும் பேசுவான். குதிரையை பற்றியும் ஒட்டகத்தை பற்றியும் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, அவருடைய பிரதான வாகனம் அதுதான். சரிங்களா? அந்த வாகனம் தான் இருந்தது. அப்போ அன்னைக்கு அப்படி ஒரு பயணம் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக, ஒரு மிகவும் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயணமாக, நம்பிக்கையற்றவர்கள் நம்பாத ஒரு பயணமாகத்தான் என்ன செஞ்சு அப்படின்னா அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் அமைஞ்சிச்சு. இந்த பயணம் எப்போ ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இதில் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. இந்த பயணம் எப்போ வச்சாங்க, எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறப்ப வரலாற்றில் நம்பகமான நம்பகமற்ற பல தகவல்கள் இருக்குது. நம்பகமற்ற தகவல்களில் ஒன்று என்னன்னா, மிக முக்கியமான தகவல், இந்த பயணம் ரஜபு மாதம் 27ஆம் தேதி நடந்தது அப்படிங்கிறதுக்கு நபித்துவத்துடைய 10ஆம் ஆண்டு ரஜபு மாதம் 27ஆம் நாள் நடந்தது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் அது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. சரிங்களா? அதே போல் நபித்துவத்துடைய 5ஆம் ஆண்டு நடந்தது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. நபித்துவத்துடைய 1ஆம் ஆண்டு நடந்தது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. நபித்துவத்தினுடைய குறிப்பாக சொன்ன ஹிஜ்ரத்திற்கு 1 மாதம், 1 வருடம் 2 மாதம், அல்லது 1 வருடம் 3 மாதம், அல்லது 1 வருடம் 4 மாதம், அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இந்த பயணம் நடைபெற்றது அப்படிங்கிறதுக்கான
ஒரு சில தகவல்கள் ஆதாரபூர்வமான தகவல் இருக்குது. குறிப்பிட்ட நாளையும் குறிப்பிட்ட மாதமும் கண்டிப்பாக சொல்லப்படலை. ஒரு சில விஷயங்களுக்கு மார்க்கம் அப்படி தான் முடிவை சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த மிஅராஜ் பயணம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நபித்துவத்தினுடைய கடைசி வருடம், ஹிஜ்ரத்திற்கு 1 வருடம் 2 மாதத்திற்கு முன்னாலோ, அல்லது 1 வருடம் 1 மாதத்திற்கு முன்னாலோ, அல்லது 1 வருடம் 4 மாதத்திற்கு முன்னாலோ இந்த பயணம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் செய்தி. ஆனால் இந்த பயணம் நடந்தது உறுதி. இந்த பயணத்திற்கென்று நடந்த வருடத்தை சிறப்பிப்பதற்கோ அதில் பிரத்யேகமான வணக்கங்களை செய்கிறதுக்கோ நமக்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்படி ஒரு அனுமதி இருந்தால் யார் செஞ்சுருப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் செஞ்சுருப்பாங்க. மௌத்தா போகிற வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் அப்படி என்ன செய்யலைங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க செய்யலை. அதுக்கப்புறம் 12 வருடங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அவங்க செய்யலை. அதுக்கப்புறம் ஒரு 12 வருடங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அவங்க செய்யலை. யாருமே இப்படி ஒரு நாளை சிறப்பித்து செஞ்சதற்கான எந்த விதமான ஆதாரத்தையும் நீங்கள் வரலாறில் என்ன செய்து பார்க்கவே முடியாது. அப்போ ஒரு நாளை குறிப்பிட்டு சிலாகித்து அதில் இரவு வணக்கங்களையும் விட்டுப்போன தொழுகைகளையும் தொழுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் எந்த விதமான அனுமதியும் இல்லை. இந்த இஸ்ரா மிஅராஜ் அப்படிங்கிற பெயரால் செய்வதற்கு நமக்கு அனுமதியே இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ரைட். இப்போ செய்திக்கு வருவோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி எப்படி நடந்தது, இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்னா, முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இது நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயணம். இது ஒரு கனவு பயணம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல அபுது அப்படிங்கிறான். அபுதுனா என்னுடைய அடியான். உடலும் உயிரும் சேர்ந்ததற்கு பெயர் தான் அபுது. ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு உடலும் இருக்கணும், உயிரும் இருக்கணும். உயிரற்ற மனிதனுக்கு பேர் என்னங்க? மையத்துன்னு பேர். அப்படி தானே? அத்தாவாக இருந்தாலும் அவர் மையத்து தான். அப்படி தானே? அத்தா மையத்தை எப்போ எடுக்கிறேன்னு கேட்க மாட்டோம், மையத்தை எப்போ எடுக்கிறேன்னு தான் கேட்போம். இது யதார்த்தம். உயிர் இருக்கிற வரைக்கும், உடலோடு உயிர் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் மனிதன். உயிரற்ற ஒரு உடலுக்கு பேர் ஜடம், மையத்து, ஜனாசா இப்படின்னு பல பேர் இருக்குது. யாராக இருந்தாலும் அதுதான் பேர். சரிங்களா? அந்த பேரில் என்ன செய்ய முடியாது, மாற்றவெல்லாம் முடியாது. இப்போ அபுத் அப்படின்னு சொன்னால் உயிரும் உடலும் சேர்ந்து, உயிரும் உடலும் சேர்ந்து நடந்த ஒரு பயணம்தான் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கூட்டிகிட்டு போன பயணம். இது கனவு பயணம் கிடையாது. ஒரு சில மணித்துளிகளிலே நொடி பொழுதுகளில் நடந்த பயணமும் கிடையாது. ஒரு இரவில் நடந்த பயணம். இரவு மக்கள் எல்லாம் உறங்கச் சென்ற பிறகு ஃபஜ்ருக்கு முன்னால் வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் நடந்த பயணம். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். மிகைப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, இந்த பயணத்தை பற்றி பேசக்கூடாது. மிகைப்படுத்தி பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய செய்திகளை அற்புதத்திற்காக மார்க்கம் சொல்லாத காட்டித்தராத செய்திகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பயணம் ரூஹை மட்டும் கொண்டு சென்ற பயணம். அல்லாஹுடைய தூதருடைய உடல் அப்படி இருந்தது, உயிர் மட்டுமே கொண்டு போகப்பட்டது, திருப்பி அந்த உயிர் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னாங்க. அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. கனவில் சென்று வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. அதே போல் கனப்பொழுதில் சென்று வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. கனப்பொழுதில் அப்படின்னா சில தகவல்கள் சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை கூப்பிட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெட்டிலிருந்து எழுந்தாங்க. அவருடைய படுக்கையிலிருந்து எழுந்தார்கள். அருகாமையில் தண்ணீர் இருந்தது, அதை குடித்தார்கள். குடித்து விட்டு அந்த பாத்திரத்தை வரும்போது அந்த பாத்திரம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பெட்டுடைய அந்த படுக்கையினுடைய சூடு குறைவதற்கு முன்னால், அந்த பாத்திரம் நிற்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு செய்தி நடந்திருக்கு அப்படின்னா அந்த செய்தியை மார்க்கம் எப்படி சொல்லுதோ அப்படித்தான் நம்ம நம்பணுமே தவிர அதை மிகைப்படுத்தி என்ன செய்யக்கூட சொல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு தான் சென்றாங்க. நேராக மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கூட்டு வந்து அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, புராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. புராக்குங்கிற வாகனத்தில் என்ன செஞ்சாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. நேராக மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு முதல்ல போகிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போன உடனே புராக் அப்படிங்கிற அந்த வாகனத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா
ஒரு வளையத்தில் என்ன செய்கிறாங்க, கட்டி விடுறாங்க. அதுக்கு பிறகு எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று மஸ்ஜிதுல் அக்ஸால தொலை வைக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கிறார்கள். வஸல்லா பில் அம்பியா இமாமன், எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொலை வைக்கிறாங்க. அவர்கள்தான் சய்யிதுல் முர்சலீன். நபிமார்களுடைய தலைவர் யார்? அல்லாஹுடைய தூதர் தான். நாளை மறுமை நாளில் மனிதர்களின் தலைவர் யார்? அல்லாஹுடைய தூதர் தான். அப்போ ஒரு தலைவர் அந்த தலைமைக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தொலை வைக்கிறார். அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா உயிர் கொடுத்து அங்கே எழுப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்க அவங்க தொழுகிறாங்க. சரிங்களா? முன்னின்று என்ன செய்கிறாங்க, தொலை வைக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமாக சொல்லப்படக்கூடிய செய்தி. வஸல்லா பில் அம்பியா இமாமன். தொலை வைத்த பிறகு அங்கேருந்து என்ன செய்யுது அப்படின்னா, அடுத்த பயணம் மிஅராஜ் பயணம் தொடங்குது. இதுவரைக்கும் நடந்த பயணத்துக்கு பேர் என்ன? இஸ்ரா பயணம். என்ன பயணம்? இஸ்ரா பயணம். அதாவது வாகனத்தில் வராங்க, வந்து நேராக என்ன செய்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ் வராங்க, வந்து அங்கே தொலை வைக்கிறாங்க. இதெல்லாம் தரைவழி பயணம். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் விண்ணுலக பயணம். சும்ம உரிஜ இலஸ்ஸமா, வானத்தின் பக்கம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, உயர்த்தப்படுறாங்க. அல்லாஹுவை சந்திக்க செல்ல வேண்டும் என்றால் 7 வானங்களை கடந்து போகணும். 7 வானங்களை கடந்து போகணும். நம்ம இருக்க வானத்துக்கு பேர் தெரியுமா? நம்ம ஒரு வானத்தில் இருக்கோம்ல. நமக்கு மேலே வானம் இருக்கா இல்லையாத்தா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள், சத்தமாக தான் சொல்லுங்கள். பைத்துல் ஐஸா. வேற உலகத்தின் சமா அத் துன்யா அப்படின்னு பேர். அது சமா அத் துன்யானா உலகத்தின் வானம். உலகத்தின் வானம். இந்த வானத்துக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது. நம்ம உயிர் எடுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, நம்ம உயிர் எடுத்த உடனே முதல்ல அந்த வானத்துக்கு தான் போகும். நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் அந்த உயிர் எடுத்த உடனே முதல் வானத்துக்கு தான் கொண்டு போவாங்க. அங்கே ஒரு வானவர் நிற்பார் காவலாளியாக. ஒவ்வொரு வானத்திற்கும் ஒவ்வொரு காவலாளி இருக்கிறாங்க. எத்தனை வானம் இருக்குது மொத்தம்? 7 வானம் இருக்குது. சபா சமாவாத்தின் திபாகா அப்படிங்கிறான். அடுக்கடுக்காக அமைக்கப்பட்ட 7 வானங்கள். அல்லாஹுல்லதி ஹலக சமாவாத்தி வல்லர்த் வமினல் அர்தி மித்லஹுன்ன. எத்தனை பூமி இருக்குது? பூமி எத்தனை? பூமி எத்தனை இருக்குது? அதான் சொல்லுங்க. 7. ஏன்னா அல்லாஹ் 7 இருக்குங்கிறான். அல்லாஹ் 7 வானங்களையும் அதே போன்று பூமியையும் படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்து தலாக் 65வது வசனத்தில் 65வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ 7 வானம் 7 பூமி. அப்போ அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 வானங்கள். ஒவ்வொரு வானத்திற்கும் காவலாளிகள் உண்டு. யாரை காவலாளியாக வச்சுருக்கிறான்லா? வானவர்களை தான் வச்சுருக்கிறான். ஒரு உயிரை நம்ம எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, வானவர்கள் நம்ம உயிரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, முதல் வானத்தில் போய் தட்டுவாங்க. தட்டினோன்னா அங்கேருந்து சத்தம் வரும். யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ மலக்குல் மௌத்து சொல்லுவார், நான் தான் வந்திருக்கிறேன், ஒரு நல்லடியானுடைய உயிரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே என்ன செய்வார், அவர் திறந்து விடுவார். இதே உலகத்தில் வந்து மோசமானவன் கெட்டவனாக இருந்தால் வந்தவனை யாருன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு கெட்ட ஆத்மாவினுடைய உயிரை எடுத்துகிட்டு வந்துருக்கிறவன அனுமதி இல்லை, திறக்கக்கூட மாட்டேன், அங்கேருந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னோடனே தூக்கி போட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி தான். அப்போ அந்த வானம் அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வானத்திற்கு காவலாளிகள் உண்டு. அப்போ அதே போல் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கதவை திறங்கன்னு அனுமதி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அனுமதி கேட்குறாங்க. கதவு அங்கே திறக்கப்படுது. திறக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் முதலாவது வானத்தில் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார்? முதல் மனிதர், முதல் நபி.
அப்படிதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் தந்தை, அவர்கள்தான் முதல் நபி. அவங்கள என்ன செய்கிறாங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் கூறி என்ன செய்கிறாங்க? வரவேற்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காட்சியை காட்டுறான். மிஅராஜில் நாம் எதை பார்த்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நாம் பார்த்தோன்னா யார் பார்த்தா? அல்லாஹுடைய தூதர் எதை பார்த்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட காட்சிகளில் மிக முக்கியமானது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலதுபுறத்தையும் இடதுபுறத்தையும் பார்த்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் காண்பிக்கப்பட்டது. வலதுபுறத்தில் நல்லவர்களுடைய உயிரை அல்லாஹு தாலா காண்பிச்சான், இடதுபுறத்தில் தீயவருடைய உயிரை காண்பிச்சான். முத ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த பிறகும் அதே 2 தோல் புஜத்தையும் அடித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வரக்கூடிய எல்லா உயிர்களையும் வெளியே கொண்டு வந்து நான் யார் அப்படின்னு கேட்டான். எல்லா உயிர்களும் சொல்லியது என்னது? நீயே எங்களுடைய இரட்சகன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் எந்த ஒரு உயிரும் நாளைக்கு மௌத்தா போகிற நேரத்துலையோ அல்லது மறுமையிலையோ உன்னை பற்றி எனக்கு சொல்லலைன்னு யாரும் சொல்ல முடியாது. எந்த உயிரும் சொல்லாது. ஏன்னா எல்லா உயிருக்கும் அல்லாஹ் தான் இரட்சகன் என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. அது தெரியாமல் எந்த ஒரு ஆத்மாவும் என்ன செய்யாதுங்க? மௌத்தா போக. புரியுதுங்களா? எந்த ஒரு ஆத்மாவும், ஏன்னா நாளைக்கு போய் அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியாது? நீ மட்டும் எங்களுக்கு தெரிவிக்க ஆள் வச்சுருந்தானா நாங்கள் இப்படி ஆயிருக்க மாட்டோம்னு சொல்கிற மாதிரியான எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அல்லாஹ் மேலே வைக்க முடியாது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த பிறகு எல்லா உயிர்களையும் எல்லா ஹஃப்துகளையும் எதெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்து வாழப்போகுதோ அப்படிப்பட்ட எல்லா உயிருக்கும் அல்லாஹு தாலா கேட்டது என்ன? நான் யார்? இப்போ எல்லாம் சொன்ன பதில் என்ன? என்ன பதில் சொல்லிச்சு? நம்ம என்ன சொன்னோம்? நான் எங்கே சொன்னேன்னு கேட்காதீங்க, சொல்லியிருக்கோம். என்ன சொன்ன? நீ தான் எங்களுடைய இறைவன், ரப்பி அல்லாஹ், எங்களுடைய இரட்சகன் நீ தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஆக அந்த அடிப்படையில் அந்த 2 தோல் புஜங்களையும் அதே போல் அங்கே காண்பிக்கப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலதுபுறத்தில் உள்ளவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், இடதுபுறத்தில் உள்ளவங்க கெட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறான். அப்போ அல்லாஹுடைய தூதர் கண்ட காட்சியில் மிக முக்கியமானது எது? உலகத்தில் வாழ்ந்த இனி வாழப்போகின்ற நல்லவர்கள் யார், வாழ்ந்த வாழப்போகின்ற கெட்டவர்கள் யார் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அங்கே காட்சியாக பார்த்துருக்குறாங்க. அதுக்கு முன்னால் நபிமார்கள் எல்லாம் எழுப்பப்பட்டார்கள், நபிமார்களை பார்த்துருக்குறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்றிருக்கிறான். அப்போ அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்த பிறகு நேராக என்ன செய்கிறாங்க? 2வது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுறாங்க. 2வது வானத்தில் 2 நபிமார்கள் இருக்கிறாங்க. 2வது வானத்தில் 2 நபிமார்கள் இருக்கிறாங்க. ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? அற்புதமான 2 குழந்தைகள். அற்புதமான 2 குழந்தைகள் யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும். எப்படி அற்புதம் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தையின்றி பிறந்தாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன அற்புதம்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதம் என்ன? ஒரு மிக மிக வயோதிகத்தை அடைந்த, குழந்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக ஆன ஒரு மலட்டு தாய் மூலமாக அல்லாஹு தாலா குழந்தையை கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை தான் யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கேட்குறாங்க. அப்போ அவங்க ரொம்ப வயசாகி போச்சு. வக்கது பலகுத்து மினல் கிபரி இத்தியா, நான் ரொம்ப வயசாகிடுச்சு, என் முடியெல்லாம் நரைச்சி போச்சு. வக்கான திம்ரா அத்தி ஆகிர், என்னுடைய மனைவி மலடியானவள். அப்போ மிக மிக வயதான ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவங்க தான் யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஒரு பிரார்த்தனை, தொடர்ந்து ஒரு மனிதன் ஈமானிய உறுதியோடு கேட்ட பிரார்த்தனைக்கு கிடைத்த பொக்கிஷம் அது. அதனால் குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இஸ்திக்ஃபாரோடு துவா செய்யும்போது கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். மன்னிப்போடு துவா செய்யணும். அதிகமாக ஒரு மனிதர் மன்னிப்பு கேட்குறார் அப்படின்னா அவருக்கு அல்லாஹு தாலா பரக்கத்தை கொடுப்பான், குழந்தை செல்வத்தை கொடுப்பான்,
அதே போல் ஒரு கேட்குறத கொடுப்பான். நிறைய பரக்கத்து வேணும், எனக்கு குழந்தையே இல்லை குழந்தை வேணும் அப்படின்னா அல்லாட்ட அதிகமாக மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன தப்பு செஞ்ச மன்னிப்பு கேட்குறதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லாட்ட அதிகமாக மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், யும்திதுக்கும் பி அம்வாலிம் வபனீன், உங்களுக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரங்களை கொண்டும் குழந்தைகளை கொண்டும் உதவி செய்வான். அப்போ அல்லாட்ட அதிகமாக மன்னிப்பு கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவள் கேட்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க, வலம் அக்கும்பி துஆ இக்க ரப்பி ஷகியா. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செஞ்சு உன்கிட்ட துவா கேட்குறதுலேருந்து நான் நிராசை அடைய மாட்டேன். நான் கேட்டால் நீ தந்துடுவேன். நீ தரமாட்டேங்கிறதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி அவநம்பிக்கையே கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், நீ எனக்கு குழந்தையை தருவ. நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த மன உறுதிக்கு அல்லாஹு தாலா குழந்தையை கொடுத்தனால தான் சொல்கிறான், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. ஜக்கரியா என்ற என்னுடைய அடியாருக்கு நான் செய்த அந்த ரஹமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். குழந்தையை கொடுத்தது மட்டும் இல்லை, அல்லாஹ் பேரும் அவன் தான் வைக்கிறான். இன்னா நுபஷ்ஷிருக்க பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமிய்யா. யஹ்யாங்கிற பேர் இதுக்கு முன்னால் இருந்ததே கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் யஹ்யாங்கிற பேரே கிடையாது. அல்லாஹ்வே சொல்கிறான், லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமிய்யா, இதுக்கு முன்னால் அப்படி ஒரு பேரே இருந்ததில்லை. அப்போ ஒரு அற்புதமான 2 பிள்ளைகள், அவங்க 2 பேரும் நபிகள். அந்த 2 நபிமார்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது வானத்தில் சந்திக்கிறாங்க. அவங்க வரவேற்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. அடுத்து 3வது வானத்திற்கு போனால் அங்கே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு பேரழகு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க, நான் 3வது வானத்தில் யூசுஃப் அவர்களை கண்டேன், உலகத்தின் பாதி அழகில் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா. அப்படி ஒரு அழகு அவங்க, உலகத்தின் பாதி அழகு அவர்களுடைய அழகு தான். அப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மாமனிதரை அல்லாஹு தாலா வச்சிருந்தான். அதனால தான் அவருடைய வரலாறை கூட அழகான வரலாறுங்கிற அல்லாஹு தாலா. அப்படிப்பட்ட அந்த இறை தூதர் அவர்களை நான் சந்தித்தேன். அவங்களும் சலாம் சொல்லி வரவேற்றாங்க. பிறகு 4வது வானத்திற்கு சென்றார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாங்க. உயர்ந்த அந்தஸ்துடைய ஒரு நபியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஃபஅனாஹு மகானன் அலியா, உயர்ந்த அந்தஸ்தை நாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செய்கிறாங்க, 4வது வானத்தில் சந்திக்கிறாங்க. 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. ஒரு சமூகத்தை எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் பாதுகாத்து கொண்ட ஒரு மனிதர் யார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனால் அந்த பொறுப்பை எந்த விதத்திலும் பொறுப்பு கொடுத்தவருக்கும் அந்த சமூகத்திற்கும் பாதிப்பு வராமல் பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிக அக்கறை கொண்டவர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு சமூகம், எப்படா ஏதாவது பிரச்சனையை பண்ணுவோம், குழப்பம் பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த ஒரு சமூகத்தை அவங்க இல்லாத அந்த காலத்தில் மிக நேர்த்தியாக எந்த பிரச்சனையும் வராமல், அதே போல் அந்த சமூகம் பிரிஞ்சிடாமல் ரொம்ப கட்டுக்கோப்பாக கொண்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் யார் அப்படின்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கேட்டு பெறப்பட்டவர். ஹாரூன் அஹிஷ்துத் பிஹி அஸ்ரி, யா அல்லாஹ் எனக்கு துணைக்கு ஹாரூனை கொடு, அவர் எனக்கு உறுதுணையாக இருப்பார். உறுதுணையாக இருந்தாங்க எல்லா இடத்துலையும், சும்மாலாம் சொல்லக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும், ஃபிரௌனுடைய சபையாக இருக்கட்டும், அந்த கடல் பிளக்கக்கூடிய அந்த நிகழ்வாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 40 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த அந்த நேரமாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அந்த மக்கள் காலை கண்டெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் பெருசாக என்ன செய்யலை அப்படின்னா, அவங்க ரொம்ப கண்ணியமாக அந்த இடத்துல அந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வர வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப அமைதியாக இருந்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தோன்னு என்ன செய்கிறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தாடியை பிடிச்சிட்டு, எப்பா உன்ட்ட தானே விட்டுட்டு போனேன்,
நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்குறாங்க, ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, லா தௌஹுத் பிலிஹியத்தி வலா விராசி, என்னுடைய தாடியும் தலைமுடியும் நீங்கள் ஆஞ்சி எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. ஏற்கனவே இவங்கெல்லாம் ஆஞ்சி முடிச்சிட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பாடாப்படுத்திட்டாங்க. லா தௌஹுத் பிலிஹியத்தி வலா பிராசி, என் முடியையும் என் தாடியும் பிடிச்சி நீங்கள் ஆயிரதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னி ஃபர்ரக்து பைன பனி இஸ்ராயில், எனக்கு நான் என்ன பயந்தேன், நீங்கள் வந்து இந்த சமூகத்தை நீங்கள் பிரிச்சுட்டீங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லாமல் இருக்கணும்னு நான் ரொம்ப கவனமாக பார்த்தேன். அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன் இவ்வளோ காலம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, பிரச்சனைக்குரிய ஒரு சமூகத்தை காத்த ஒரு மனிதர் அவர் இத்ரீஸ், இது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா 5வது வானத்தில் சந்திக்கிறாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கடந்து செல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. அப்போ கேட்கப்படுது, நீங்கள் ஏன் அழுகிறீங்க, நீங்கள் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு பின்னால் வந்த ஒரு சிறுவன் என்னை விட அதிகமான மக்களை சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்கின்றான் என்று நினைத்து நான் அழுகிறேன், என்னால் கூட்டிகிட்டு போக முடியலையே. ஒரு நபியினுடைய ஆதங்கம்ங்கிறது அதுதான். ஒரு இறை தூதருடைய ஆதங்கம் என்னவா இருக்கும், ஒரு நபியினுடைய ஆதங்கம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் எவ்வளோ மக்களை சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்ல வேண்டும், எவ்வளோ மக்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் என்ன செய்யும் அப்படின்னா எல்லா இறை தூதர்களுக்கும் இருக்கும். அந்த ஆதங்கத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்துகிறாங்க. வெளிப்படுத்தி சொல்கிறாங்க, எனக்கு பின்னால் வந்தவர் இவ்வளோ பெரிய மக்களை சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்கின்றாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் என்னிடத்தில் அழுகையாக வெளிப்படுகின்றது அப்படிங்கிறாங்க. அப்புறம் 7வது வானத்துக்கு போகிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. எல்லாத்திற்கும் முன்மாதிரியாக, எல்லாத்திற்கும் தந்தையாக, அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா நபிமார்களுக்கும் வழிகாட்டியாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 7வது வானத்தில் என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு நபிமார்களும் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதருடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் தான் இறுதி தூதர் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு நிகழ்வும் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பயணத்தில் நடக்குது. முடித்த பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த 7வது வானத்துக்கு தாண்டின உடனே சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தில் பல காட்சிகளை அல்லாஹுடைய தூதர் பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் இருக்குது. சித்ரத்துல் முன்தஹாவில் பழங்களை பார்க்குறாங்க. அந்த பழங்களில் ஒவ்வொன்றும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடு ஹஜர் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியினுடைய பானையை போன்று மிக பெருசாகவும் இருக்குது. அதே போல் வந்து அதனுடைய இலைகள் எல்லாம் யானையினுடைய காதுகளை போல் இருக்கிறத பார்க்குறாங்க. சித்ரத்துல் முன்தஹாவில் வந்து தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகள், அதாவது பட்டாம்பூச்சி என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அதே போல் வந்து நிறைய பிரகாசமான இடமாக என்ன செய்கிறாங்க, அதை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நிறைந்த ஒரு இடமாக சித்ரத்துல் முன்தஹா இருக்குது. அது அழகை என்ன செய்யணும்னா வர்ணிச்சுக்கிட்டே போகலாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அழகை வர்ணிச்சுக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கான இடம்தான் சித்ரத்துல் முன்தஹா. அங்கேருந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பைத்துல் மஅமூருக்கு கொண்டு செல்லப்பட்டேன். அதுக்கு அடுத்த இடம் 7வது வானத்துக்கு அப்புறம் சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹாக்கு அப்புறம் பைத்துல் மஅமூர். பைத்துல் மஅமூர் அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த இடத்தில் அல்லாஹ்வை வானவர்கள் துதி செய்து கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வை வானவர்கள் புகழ்ந்து கொண்டே துதி செய்வதற்கான ஒரு இடம். ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூருக்குள்ளாக 70,000 வானவர்கள் உள்ளே போவாங்க. எத்தனை பேர் 70,000 பேர். ஒன்ஸ் உள்ளே போயிட்டால் திருப்பி வரமாட்டாங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டால் திருப்பி வரமாட்டாங்கன்னா அன்றாடம் 70,000 மாணவர்கள் போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? நம்முடைய கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எட்டாத அளவுக்கான ஒரு நிகழ்வாக அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கார். அந்த சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் தான் யார் போகிறான்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யலை, அவங்களுக்கு அனுமதி இல்லை, அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க. பிறகு என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு சொர்க்கம் காட்டப்படுது, அதுக்கப்புறம் நரகம் காட்டப்படுது. அங்கே என்ன சப்தத்தை கேட்குறாங்கன்னு அல்லாஹுடைய தூதர் எழுதுகோளுடைய சப்தத்தை கேட்குறாங்க. உலகத்தில் நிகழ்வுகள் நடக்குமா இல்லையா?
அந்த நிகழ்வுகளை எழுதக்கூடிய எழுதுகோளுடைய சத்தத்தை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. சொர்க்கத்துடைய மண் கஸ்தூரியாக இருக்கிறத என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. முத்துக்களையும் வளையங்களையும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இப்படியாக ஒவ்வொன்றாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்தில் அழைத்து செல்லப்படுறாங்க. ஒரு திரைமறைவில் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றார்கள். பக்கது கான கௌசைனி அவ் அதுனா, அதாவது ஒரு வில்லினுடைய 2 முனைகளை போன்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நிற்கிறாங்க. நடுவில் ஒரு திரை, இந்த சைடு அல்லாஹ், இந்த சைடு அல்லாஹுடைய தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக கண்டார்களா? காணவே இல்லை. ஏன்னா அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நாளை மறுமை நாள் வரை எந்த பார்வையும் அவனை அடையாது, அவன் எல்லாத்தையும் அடைவான். எல்லாத்துக்கும் அதுதான், எல்லா நபிமார்களுக்கு அதுதான், அல்லாஹுடைய தூதருக்கும் அதுதான். அவங்க அல்லாஹ்வை சமீபமாக நெருங்கினாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் தந்தான், கட்டளைகளை கொடுத்தான், 50 நேர தொழுகையை கடமையாக்குனா, எல்லாமே அவர்களுக்கு தரப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வை கண்டார்களா அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்கவில்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வை கண்டதாக சொன்னால் அது அல்லாஹுடைய தூதர் மீது சொல்லக்கூடிய பொய்யினே சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் பார்க்கல. அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அந்த கடமைகளை எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அது இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பயணத்தின் போது நடந்த சில முக்கியமான கண்ட காட்சிகளில் மிக முக்கியமானது, நடந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமானது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். சொர்க்கம் காட்டப்படுது, நரகம் காட்டப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே போன உடனே அவர்களுக்கு பாலும் மதுவும் தரப்பட்டது. போன உடனே பாலும் மதுவும் தரப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் பாலை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லப்பட்டது, நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்துட்டீங்க, நீங்கள் மதுவை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களது சமூகத்தினர் ஒட்டுமொத்தமாக வழிகட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கும் இந்த சமூகத்தில் பெரும்பாலானோர் வழிகடாமல் இருப்பதற்கான காரணம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த பாலை தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன செய்கிறாங்க, அங்கே சொல்லப்படுது. சிதறத்துல் முன்தஹால 4 நதியை பார்க்குறாங்க. சிதறத்துல் முன்தஹால 4 நதி. 1 சொர்க்கத்து, 2 நதி சொர்க்கத்துக்குள்ளே ஓடுற நதி, 2 நதி அந்த அங்கேருந்து சொர்க்கத்திற்கு வெளியே ஓடுற நதி. அந்த நதிகள் எங்கே ஓடுதோ அந்த பகுதியில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள். 1 நைல் நதி, இன்னொன்று யூப்ரட்டிஸ் நதி. நைல் யூப்ரட்டிஸ் நதி அப்படிங்கிற அந்த 2 நதியும் சொர்க்கத்திலிருந்து ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பித்து பூமிக்கு வருது. அந்த பகுதியில் உள்ள பெரும்பாலானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா முஸ்லீம்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தினுடைய காவலாளியை பார்த்தாங்க. மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய காவலாளி. அவங்க முகத்தில் சிரிப்பே இருக்காது. அவங்கள்ட்ட சிரிப்பையில் ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லை. அவருடைய முகமும் மலர்ச்சியாக இருக்காது, அவருடைய முகத்தில் எந்த விதமான ஸ்மைல் கூட இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க பெயர் மாலிக் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இன்னொரு செய்தியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதர் பார்த்ததாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு கோர முகத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, அந்த அளவிற்கு கோர முகமாக அவருடைய முகம் இருந்தது. அவர் சிரிக்க மாட்டார், புன்முறுவல் பூக்க மாட்டார், முகத்தில் எந்த விதமான மலர்ச்சியும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நரக காவலாளியான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பயணத்தில் பார்க்குறாங்க. சொர்க்கம் காண்பிக்கப்படுது, நரகம் காண்பிக்கப்படுது. நரகத்தில் நிறைய பேரை பார்க்குறாங்க. அநாத சொத்துக்களை உண்டவங்களுடைய நிலையை பார்க்குறாங்க. அவருடைய உதடுகள்லாம் ஒட்டகத்துடைய உதடை போன்று இருந்துச்சு, அதை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. வட்டி வாங்கி தின்னவங்களை பார்க்குறாங்க. அவருடைய வயிறுலாம் என்ன செஞ்சு அப்படின்னா பெருத்து போய் கிடந்துச்சு. ஃபிரௌனுடைய குடும்பத்தாரை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களை கடந்து செல்வதை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அதே போல் மானக்கேடான காரியங்கள் செய்தவர்களையும் பார்க்குறாங்க.
அதே போல் புறம்பேசி தெரிந்தவர்களும் அவர்களுக்கெல்லாம் தரப்படக்கூடிய தண்டனைகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே காண்பிக்கப்படுது. அதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் மியாராஜ் பயணத்தின் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பார்த்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே என்ன செய்யுது, அல்லாஹுடைய தூதருக்கு அந்த ஒரு இரவில் அந்த பயணத்தில் காட்டப்படுது. இதையெல்லாம் பார்த்துட்டு 50 நேர தொழுகையும் என்ன செய்கிறாங்க, கடமையாக்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே வராங்க. 3 விஷயங்கள் தரப்பட்டதாக சொல்லப்படுது. மியாராஜுடைய பயணத்தின் போது 3 விஷயங்களை அல்லாஹு தஆலா தந்தான். 1 தொழுகை, 2வது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், 3வது இறை நம்பிக்கையாளர்களுக்கான மன்னிப்பு. யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் ஏதேனும் தவறு செய்து அவர்கள் மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பு உடனே அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற அந்த 3 விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மியாராஜ் பயணத்தின் போது தரப்பட்டது அப்படிங்கிற செய்தி. அப்போ அதெல்லாம் வாங்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, நேராக என்ன செய்கிறாங்க, வராங்க. வரக்கூடிய நேரத்தில் 6வது வானத்தில் மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாங்க. இடைமறித்து கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது? 50 நேர தொழுகை அல்லாஹு தஆலா கடமையாக்குனா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த சமூகம் 50 நேர தொழுகை என்ன தொழாது, நீங்கள் போய் குறைச்சிட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. அவங்க சொன்னோன்னே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரி வாங்க போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. 40ஆக குறைக்கப்படுது. திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தோன்னே திருப்பி குறைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. இப்படியாக குறைக்கப்பட்டு கடைசியில் 5 நிற்குது. 5 வந்தவுடனே அப்பையும் சொல்கிறாங்க, இதையும் குறைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக இவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு 4 நேரம் தான், ரம்ஜானை தவிர 4 நேரம் தொழுகை. எப்போயா ஒரு தடவை சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வாரத்தில் 6 நாள் 4 நேரம் தொழுவாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் 5 நேரம் தொழுவாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கீங்கன்னா நிறைய பள்ளியாசலில் கூட்டம் நிறையா இருக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கு. மற்ற 4 நாள் என்ன செய்யாது, காணாமல். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு லீவ் விட்டுருவாங்க, சுத்தமாக இருக்காது. அப்போ இதான் நம்முடைய நிலைகள் என்பது அப்படி தான் இருக்குது. அதையும் சொல்கிறாங்க, 5 நேர தொழுகையும் குறைச்சிட்டு வாங்குங்கிறப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை இதுக்கு மேலே எனக்கு போக வெக்கமாக இருக்குது, அல்லாட்ட போக வெக்கமாக இருக்குது, நான் இதை பொருந்தி கொள்கின்றேன், இதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறாங்க. ஒரு அசரீரி வருது, ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டில் என்ன அப்படின்னா, அந்த அசரீரில் சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய கடமை என்ன செஞ்சீங்க, நான் உங்களுக்கு எதை விதியாக்கினேனோ அதை ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அடியார்களுக்கு அதை என்ன செஞ்சிட்டான், இலகுவாக்கி வச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பூமிக்கு வராங்க. வந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, மீண்டும் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி பைத்துல் முகத்தஸ்லேருந்து மீண்டும் மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, வந்துடுறாங்க. இதுதான் பயணம். இந்த பயணத்தில் இத்தனை விஷயங்கள் என்ன செய்து நடக்குது. இதெல்லாம் நடந்தது ஒரு இரவில். அந்த இரவுக்கான டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் தெரியாது. 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 5 மணி நேரமா, அல்லது இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரையுமா. ஆனால் அது இரவில் நடந்துச்சு. ஒரு சில நிமிடங்கள், மணித்துளிகள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இரவில் நடந்தது அப்படிங்கிறதான் செய்யுது. இந்த ஒரு நிகழ்வு என்ன செய்யுது அப்படின்னா, இறை நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துது, பலவீனர்களை அடையாளப்படுத்தியச்சு. அதே போல் இறை மறுப்பாளர்கள் தோல்வியினுடைய முகத்தை சந்தித்தார்கள் அப்படிங்கிறத இந்த பயணத்தில் அடுத்த கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பயணம் போயிட்டு வந்த பிறகு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அரைகுறையாக இருப்பவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த பயணத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி இஸ்லாம் நகரப்போகுது. அடுத்த கட்டம்ங்கிறது ஹிஜ்ரத். அப்போ ஹிஜ்ரத்திற்கு போகிறவங்க எப்படி இருக்கணும்னு நல்லா எதிர்பார்க்குறாங்கன்னா, ஈமானி உறுதி உள்ளவர்களாக, அந்த ஈமானில் எந்த விதமான குறையும் இல்லாத பலமிக்கவர்களாக இருக்கணும். அப்படி பலமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்றாற் போல் எல்லா காரியங்களும் இருக்கணும். அப்போ அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பயணத்தை பயன்படுத்தினான். இந்த பயணத்தில் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் உறுதியாக நம்புகிறாங்க, மன உறுதியோடு இருந்தாங்க. அரைகுறையானவர்கள் வெளியே சென்றார்கள். இறைமறுப்பார்கள் எப்படியாவது இதன் மூலமாவது முஸ்லீம்களை திசை திருப்பி விடலாம் என்று நினச்சி என்ன செய்கிறாங்க, தோற்று போகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பயணம், நமக்கு தொழுகையை கற்றுத்தந்த ஒரு பயணம்,
சொர்க்கத்தை நமக்கு காட்டித் தந்த ஒரு பயணம், நரகத்தை காட்டித் தந்த ஒரு பயணம். போகிற வழியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பல நிகழ்வுகளை நமக்கு வரலாற்று ரீதியாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித்தந்த ஒரு அற்புதமான ஒரு பயணமாக இந்த பயணம் இருந்தது. இந்த பயணம் என்பது ஈமானிய ஒரு பயணமாக, ஈமானிய உறுதிக்கு வித்திட்ட ஒரு பயணமாக, ஹிஜ்ரத்திற்கு முன்னோட்டமாக நடந்த ஒரு பயணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பயணத்தை ஆக்கி வைத்தான். இந்த பயணத்தில் நமக்கு நாம் எதையெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தோமோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் அல்லாஹுடைய தூதர் கண்கூடாக கண்டார்கள். சொர்க்கத்தை கண்கூடாக கண்டார்கள். எந்த சொர்க்கத்தை கொண்டு மக்களை அழைத்தார்களோ அந்த சொர்க்கத்தை கண்கூடாக கண்டார்கள். எந்த நரகத்தை கொண்டு மக்களை எச்சரித்தார்களோ அந்த நரகத்தை என்ன செஞ்சாங்க? கண்கூடாக என்ன செஞ்சாங்க? கண்டாங்க. சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் வர்ணித்தார்களோ அந்த வர்ணனையை அல்லாஹுடைய தூதர் தனக்கு கண்கூடாக என்ன செஞ்சாங்க? பார்த்தார்கள். அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அறிகிறோம். இவைகளெல்லாம் இந்த பயணத்தில் நமக்கு கிடைக்க பெற்றவையாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு ஈமானிய அடிப்படை. ஒரு நிகழ்வு நடந்துச்சு, இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு நடத்தி காட்டினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அந்த சஹாபாக்கள் எப்படி உறுதியாக நம்பினாங்களோ அதே போல் நாமும் நம்ப வேண்டும். நம்பி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இதை வைத்து மார்க்கத்திற்கு முரணாக, மார்க்கம் காட்டித்தராத பிதாத்தான காரியங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்வது என்பது அல்லாஹுடைய தூதரின் பக்கம் நெருங்க விடாமல் நம்மை தடுத்து விடும் என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையுமாக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.